உன்னதமான தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருளுருத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடனாக இருக்கிறேன். என்னோடு கூட 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, சோர்ந்து போய் சிதறி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தை. பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு இருந்த நாட்களிலே அவர் கேட்ட கேள்வி ஒன்று, நாங்கள் எல்லாவற்றை விட்டு உம்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன என்ற கேள்வி கேட்டார். பிற்காலங்களில பேதுரு கற்றுக்கொண்ட காரியம் என்ன இருக்கிறது? இந்த 5வது வசனத்தில் 3 காரியத்தை அவர் சொல்லுகிறார். 1, சுதந்திரம். 2வது, அது தேவனுடைய உன்னதமான தன்மையினால் அவருடைய பலத்தினால் காக்கப்பட்டு கொடுக்கக்கூடிய காரியம். 3வது, ரட்சிப்பு. 3 படிகளை அதிலே அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல 1வது சுதந்திரத்தை நாம் பார்க்கிறோம். என்ன சுதந்திரம்? நமக்கு வைக்கக்கூடிய இந்த சுதந்திரம் என்ன? இந்த 5வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கடைசி வரியில நாம் பார்த்தோம். என்ன சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது? மேலுள்ள 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அந்த வசனத்துல இவ்விதமாய் வருகிறது. என்னென்ன சுதந்திரம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அழியாதது, மாசற்றது, வாடாததுமாகிய சுதந்திரம். பாருங்கள், இது மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் அல்ல, தேவனால் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம். இது எப்படிப்பட்ட சுதந்திரம் என்று சொன்னால், நித்திய காலமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகுந்த பலனாய் இருக்கிறது, நித்திய காலமாக. ஆகையினால இந்த சுதந்திரம் அழியாதது, மாசற்றது, இல்லையா? இது வாடாதது. மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் அழியக்கூடியதாகவும் அது வாடக்கூடியதுமாக இருக்கலாம். ஆனால் தேவன் கொடுக்கக்கூடியது அது நித்திய காலமாய், அது நித்தியமாய் நம்மோடு இருக்கக்கூடிய பாக்கியமாய் இருக்கிறது. இது எப்படி நமக்கு கிடைக்கிறது? அது மேலுள்ள 4வது வசனத்தில மிகுந்த இரக்கத்தின்படியே, கிறிஸ்துவனுடைய மிகுந்த இரக்கத்தின்படியே அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே நமக்கு கிடைக்கப்படுகிறது. இது நம்முடைய பங்கு ஒன்றுமே இல்லை. இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் எந்த ஒரு காரியம் வெற்றி பெறவில்லை. ஆனால் கிறிஸ்துவனுடைய இரக்கத்தினாலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமையினாலும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சுதந்திரம் மேன்மையானது. இந்த சுதந்திரத்தை பூமியில நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் பரலோகத்திலே தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. பூமியிலே எங்குமே எப்படிப்பட்ட உயர்ந்த இடங்களில் இருந்தாலும் இது நமக்கு கிடைக்காது. தேவன் மனிதனுக்கு கொடுக்கக்கூடியது. பூமியிலே எவ்வளவு விலை கொடுத்தும் இதை நம்மால் வாங்க முடியாது. ஆனால் தேவனே மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அழியாத சுதந்திரமா இருக்கிறது. இதை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக வேண்டும். 2வது காரியம் அவர் சொல்லுகிறார் 5வது வசனத்திலே. இது 5வது வசனத்துல மீண்டுமாய் வாசிக்கிறேன். தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற என்ற வார்த்தை அங்கு நாம் பார்க்கிறோம். இது தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பாருங்கள் பாக்கியம்! இந்த சுதந்திரம் பாதுகாப்பா இருக்கிறது, அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இது தெய்வீக அவருடைய பங்காக இது நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். 3வதாக நாம் பார்க்கிறோம், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக 3 ரட்சிப்புகளை நாம் நினைவு கூற வேண்டும். பாருங்கள், 1 பேதுரு 1:5 இந்த கடைசி கால ரட்சிப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது கர்த்தருடைய ஈவு. முதலாவது இந்த ரட்சிப்பை யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த அழியாத, மாசற்ற, வாடாத சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். இதனால் இதுல மனிதனுடைய பங்கு ஒன்றுமில்லை, தேவனுடைய பங்கு மாத்திரமே. இந்த பங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்குள் இருக்கிறது. அந்த விசுவாசத்திலே நாம் என்ன செய்கிறோம்? இதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ரட்சிப்பு பாவ தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ரட்சிப்பா இருக்கிறது. இது முதலாவது ரட்சிப்பு. 2வது ரட்சிப்பு ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில்
அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பாருங்கள், அனுதினமும் பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் காக்கப்படுவதற்கு இந்த ரட்சிப்பு நமக்கு அவசியமா இருக்கிறது. இரண்டாவது ரட்சிப்பு அனுதினமும் ஆத்மாவிலே சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருப்பது, ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருப்பது. நம்மை சுற்றிலும் வரக்கூடிய பாவங்கள், பாரங்கள் தள்ளிவிட்டு இந்த ரட்சிப்பிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் நம்மை புதுப்பித்துக் கொண்டே இருக்கலாம். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? தினந்தோறும் நம்மை நாம் எவ்விதமாய் சரீரத்தை சுத்திகரித்துக் கொள்ளுகிறோமோ அதுபோல ஆத்மாவை அனுதினமும் சுத்திகரித்துக் கொண்டு அந்த நித்திய உன்னதமான தேவனோடு கூட ஐக்கியத்திலே பலப்படவும், ஐக்கியத்திலே நிலைத்திருக்கவும் இப்படிப்பட்ட இரண்டாவது ரட்சிப்பை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது ரட்சிப்பு எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். விசுவாசி எடுத்துக்கொள்ளப்படும் போது பாவத்திலிருந்தும் நமக்கு விடுதலை, நோயிலிருந்தும் நமக்கு விடுதலை, மரணத்திலிருந்தும் விடுதலை. இப்படி ஒரு ஜெயத்தை நமக்கு எதிர்காலத்திலே கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படிப்பட்ட பாக்கியத்தை தான் தேவ ஜனங்கள் பெற்றிருக்கிறார்கள். பேதுரு சொல்லக்கூடிய காரியம் இதுதான் அவர் சொல்லுகிறார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இப்படிப்பட்ட சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. அவருடைய கரத்தினாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ரட்சிப்பு நமக்கு இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இதை கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார், பாடுபட்டு மரித்தார். அதை விசுவாசிக்கிற யாவருக்கும் இதை தேவன் கிருபையாக கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை, அழியாத ஆசீர்வாதத்தை, மகிமையான ஆசீர்வாதத்தை, பாதுகாக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை, 3 நிலைகளிலே நம்மை ரட்சித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களை அழைக்கிறார். அவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.